இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. தேவன் நம்மிடம் சொல்ல விரும்பும் பல விஷயங்கள் ஏற்கனவே அவருடைய வார்த்தையாக பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. ஆனால் இன்று மக்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு அடையாளத்தையே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நேரிலோ அல்லது யார் மூலமாகவோ நீ இதை செய்ய வேண்டும் என்றோ அல்லது நீ அங்கே போ என்றோ சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னும் சிலரோ ஒரு படி மேலே சென்று தேவன் அதை வானத்தில் எழுதி காட்டும்படி விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் தமது விருப்பத்தை வானத்தில் எழுதப் போவதில்லை. ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே வேத புத்தகத்தில் எழுதியுள்ளார். ஒரு அடையாளத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு நாம் வேதத்தை பார்க்க தொடங்கவும், ஒரு தரிசனத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு வேத வசனத்தை தேடத் தொடங்கவும் வேண்டும். தேவனின் விருப்பம் தேவனுடைய வார்த்தையில் உள்ளது. நாம் அவருடைய வேத புத்தகத்தை எவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருந்து உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, எங்களுடைய வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக அடையாளங்களை தேடி செல்லாமல் உம்முடைய வேத வசனத்தில் நீர் எங்களுக்காக வைத்துள்ள திட்டங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். உம்முடைய வேத வசனங்களை கருத்தாய் வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.